ஹலோ வெல்கம். நான் தான் உங்கள் செந்தூர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஃபி குடிக்கிறதுனால இருக்கக்கூடிய ஒரு பெரிய பயன் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இதோட இந்த வீடியோட ஹெட்லைனே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வருஷம் நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டெய்லியும் 3 டைம்ஸ் காஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த வீடியோட ஹெட்லைனு. ஸோ இந்த ஹெட்லைன் பார்க்கும்போது எனக்குமே வியப்பாக இருந்துச்சு. பொதுவாகவே நான் வந்து காஃபி டீ இது எல்லா விஷயத்துக்குமே அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த விஷயத்தில் நியூ ரீசன்ட் ஸ்டடி வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. காஃபி நம்ம கண்டிப்பாக ரெகுலர் யூஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்சனோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால். ஸோ இந்த ரீசன்ட் ஸ்டடி பொறுத்தவரையும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட 85 ப்ரீவியஸ் ஸ்டடீஸ் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் வந்து பார்க்கும்போது யூரோப், அமெரிக்கா, அப்புறம் ஆஸ்திரேலியா, ஏசியான்னு இந்த மாதிரி வேறு கான்டினென்ட்லேருந்து நம்ம வந்து பீப்புள்ஸை வந்து ஸ்டடி பண்ணி ரிசர்ச் இந்த ஸ்டடிக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் முக்கியமாக 3 cups காஃபி பர் டே அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரெகுலராக அந்த ஸ்டடியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வரும்போது அவங்களோட மார்ட்டாலிட்டி ரேட், அதாவது டெத் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ மற்ற பீப்புள்ஸை கம்பேர் பண்ண மீன்ஸ் காஃபி ரெகுலராக யூஸ் பண்ணாத பீப்புளை கம்பேர் பண்ணும்போது இந்த பர்சன்ஸோட பிஹேவியரிசமும் அவங்களோட மார்ட்டாலிட்டி ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆவரேஜாக எடுத்த கணக்குப்படி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வாழ்ந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ரீசன்ட் ஸ்டடி சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நவீன இந்த ரீசன்ட் ஸ்டடியில் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இப்போ ஒரு சில ஸ்டடிஸ் வந்து முக்கியமாக இந்த காஃபி நீங்கள் ஒரு மேல் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் இது எஃபெக்டிவாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, இல்லை ஒரு ஃபீமேலுக்கு மட்டும்தான் இது எஃபெக்டிவாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அப்படின்னு இல்லை. இது வந்து லைக் ஆன்டி ஏஜிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போத் ஜெண்டர் அப்படின்றதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த காஃபி நீங்கள் பர் டே 3 டைம்ஸ் எடுத்துக்கிறது வந்து உங்கள் லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஸ்டடி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆன்டி ஏஜிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதுக்கு முக்கியமான ஒரு மருந்தாக பார்க்குறாங்க இந்த காஃபி அப்படின்றது இப்போ இந்த ஸ்டடி மூலமாக கன்க்ளூட் ஆகுது. ஸோ இந்த கன்க்ளூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் இந்த ஸ்டடி ரிவீல் பண்ணி இந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு நியூஸ் ஆகிடுச்சு அப்படின்றது தான். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னு இங்கே கூகுளில் ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டடீஸில் எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இதோட எக்ஸாக்ட் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே மக்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக அதிகமாக ரீச் ஆகிரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் அதை நான் உங்களுக்கு ஏர்லியாகவே இந்த ஸ்டடி மூலமாக சொன்னதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்றது தான். ஸோ முக்கியமாக இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி ஏஜிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி முக்கியமாக எந்தெந்த பர்சனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ்குலர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் மூலமாகவோ இல்லை மென்டல் ரிலேட்டடாகவோ அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த காஃபி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக், கேன்சர், அப்புறம் டயபெட்டிஸ், டிமென்ஷியா, டிப்ரெஷன், இவங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே எஃபெக்டிவாக வந்து வேலை பார்த்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ காஃபி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சாதாரணமாக நினைக்காம ஈவன் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளோட ரெகுலர் யூஸாக இருந்தாலும் நம்ம அதோட பயன்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, இல்லை அதோட யூசேஜ் அப்படின்ற ஒரு பார்க்கும்போது நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதை தவிர்க்க நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க அப்படின்றதான். பட் இதில் ப்ளஸ் இருக்குன்ற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் நாங்கள் செந்தூர்.